இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 4ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் திருநாள், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, சப்தமி திதி. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு லைட்டாக பாதிக்கும், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் பண்ணாது. சின்ன சின்ன அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம், ஒரு சில பேருக்கு தவறாக புரிதல் ஏற்படலாம், அவ்வளோதான் சந்திராஷ்டமம், வேறு ஒன்றும் பண்ணாது. அதனால் சிம்பிள் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் அடுத்த ஒரு வாரம் சுத்தமாக சரியில்லை, சனி பெயர்ச்சி, முக்கியமான பார்வைகள், இதெல்லாம் பல இடங்கள் அசம்பாவிதங்கள், பூகம்பங்கள், சுனாமி எச்சரிக்கை, ஈவன் நிலநடுக்கங்கள் வரைக்கும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை நிறைய இடத்துல பார்த்துறது அது ரொம்ப ஒரு சங்கடமான சூழல். பட் அட் தி சேம் டைம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா திருக்கடித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் பல நாடுகளில் நடந்திருக்கு. அதனால் நேயர்கள் அத்தனை பேருமே இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் வாழ்நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மன உறுதி அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அந்த செவ்வாய் நீச்ச கதியில் செல்கிறது. ரொம்ப முக்கியமாக அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் இருந்தால் இந்த நாள் கண்டிப்பாக அது நிவர்த்தி கண்டிப்பாக ஆகும். நிறைய பேருக்கு கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு வீடு விற்கணும், நிலம் விற்கணும், அதாவது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கரை இருக்குது, இல்லை ஒரு பக்கத்தில் நதி இருக்குது, நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு விற்கணும், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக விற்கக்கூடிய பிராப்தம் இருக்குது, அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியான் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா முக்கியமானது ராசி லக்னத்திலேயே குரு இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்றங்கள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதுலேயுமே இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவார்னா பண வரவுகளை கொடுப்பார். காலபுருஷனுக்கு 3ஆம் வீடாக இருக்கனால பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய, அவங்க உங்ககிட்ட வாங்கியிருக்கக்கூடிய எந்தவா இருந்தாலும் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் பைசல் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு உங்கள் தம்பி ஏதாவது பணம் வாங்கியிருந்தானே இப்போ கொடுப்பார். அதேமாதிரி ரொம்ப முக்கியமான பயணங்களுக்காக செலவுகள், டிக்கெட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நாள். உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்கிறீங்க, ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க, இது மாதிரி எது இருந்தாலும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல வார்த்தைகளை மட்டுமே பிரயோகிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, எல்லாத்துலேயுமே ஒரு அதி வேகமாக, ரொம்ப சுறுசுறுப்பாக, மெடுக்காக எல்லா காரியத்தையுமே ஜம்முன்னு எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமை, அந்த தனி திறமைங்கிறது மிதுனத்துக்கு இயல்பாகவே வரும். அதில் சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருந்து அந்த செவ்வாய் உங்கள் ராசி லக்னத்திலேருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாயிலேயே எல்லாம் வடை சுட்டுருவீங்க. வாயில் பேசி 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 பேசியே காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்னொன்று நீங்கள் சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுறது. குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்துலையுமே இந்த நாள் நீங்கள் மின்னல் வேகத்தில் எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஆண்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்ச கத்தியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. விரயத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாய், அந்த செவ்வாய் நீச்ச கதியில் உங்கள் ராசி லக்னத்திலேயே இருப்பது வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஆண்களுக்கு ஏற்படும். வீடு, நிலப்பலன்கள், வாசல்கள் விற்கணும், மாற்றணும், எந்த விதத்தில் இருந்தாலும் அது இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. அடுத்த 1.5 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமாக ஹெல்த்து பார்த்துக்கணும். யாரோட ஹெல்த்துனா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஹெல்த்து பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமாக அந்த லேப் ரிப்போர்ட்டு, டெஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும். மாத்திரை மருந்தை வீட்டில் பெரியவங்க மறந்துடக்கூடாது. ஒன்றாக அது 2 நாள் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அது எல்லாமே கண்ட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரயாணத்தின் மூலியம் வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளாக பெண்களுக்கு இருக்கப்படுது.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. முழு பலத்தை பெறுகிறீர்கள் சிம்ம ராசி நண்பர்கள். இந்த மாதிரி நாட்களில் எதெல்லாம் நீங்கள் தொடர்றீங்களோ அதெல்லாம் பெரிய சக்ஸஸ். நிறைய பேருக்கு அக்ரிமெண்ட் கிடைக்கும். சில பேருக்கு வீடு விற்று பணம் வரும். சில பேருக்கு முக்கியமான பதிவுத்துறை, அதாவது பத்திர பதிவுத்துறைகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் பெரியவங்களுக்கு, அதாவது உங்கள் அண்ணனுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் நடக்காமல் தள்ளி போயின்றதுன்னா அது இன்றைய நாள் முடிவு பெறும். நிறைய பேருக்கு பெரிய பாராட்டுக்கள் குவியும். நிறைய பேருக்கு மன உளைச்சல்லேருந்து வெளியே வருவீங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். லாபஸ்தானத்துக்கு மட்டும் அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அது இன்றைய நாள் சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி இருக்குது. மற்றவர்கள் மூலியமாக ஒரு வேலையை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான திறமை உங்ககிட்ட இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்குங்க நிறைய பேர். இன்னொன்று சனி பெயர்ச்சி அடைஞ்சது. சனியிலேருந்து கிட்டத்தட்ட 4-5 கிரகம் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் பார்வையே. இத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய நாள் முழுக்க இந்த பார்வை பலம்ங்கிறது சனிக்கு அதிகமாக இருக்குது. அது நல்ல பலம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னென்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வேலையில் மாற்றம், வேலையில் அலைச்சல், வேலையில் செலவு, அட் தி சேம் டைம் பாராட்டுகள். 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. உங்கள் வேலையில் 2 பேர் வருவாங்க கூட. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் அடுத்த 2.5 மாதம் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். ஹெல்த்து பார்த்துக்கணும். ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு கொட்டி கொடுக்குறார். அதனால் கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் வந்து திருப்பதி போகணுன்னு இருக்கீங்களோ போயிட்டு வர்றது தான் ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது மாதிரி திருப்பதி போகக்கூடாது, அடுத்து திருச்செந்தூர் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அது ஏன் முருகனை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் பெருமாளை மட்டும் சொல்கிறாங்க, இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தீங்களா? திருப்பதி போனால் கண்டிப்பாக திருப்பம் வரும். சந்திரஸ்தலமாக இருக்கனால சந்திரங்கிறது மனோபாவகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மனோநிலை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும்னா திருப்பதி போயிட்டு வரலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் வரக்கூடாதுன்னா திருப்பதி போய் சாஷ்டாங்கமாக பெருமாளுடைய கால் பாத பூஜை செய்து வருவது, வழிபாடுகள் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்திலிருந்து சந்திரன் நேரடியாக வெற்றியை கொடுக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மூத்த பெண்கள், நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள். அதி விரைவான ஒரு பிரயாணம் இருக்க போகிறது. என்ன நடக்க போகிறதோ அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிராப்தம் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்பட போகிறது. பயணங்கள் மூலியமாக வெற்றி, கடல் கடந்த பயணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருந்தேவி தாயார் வழிபாடு. காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு லைட்டாக தொண்டை எரிச்சல் ஏற்படலாம். சில பேருக்கு கையில் லைட்டாக சுளுக்கு மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். பயணங்களில் சின்ன சின்ன கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது. இதெல்லாம் அலர்ட்டில் இருக்கிற லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே மின்னல் வேகத்தில் நடக்கும். அதாவது அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது அது கெட்டதாகவே பாவிக்கப்படுகிறது. ஆனால் உண்மை என்ன, அந்தளவுக்கு பவர் இருக்குது, அந்தளவுக்கு இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் ஹாஸ் நோ மீனிங் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் தான் கரெக்டாக மடை மாற்றணும். இந்த பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் என்ன பண்ணுவார்னா, அந்த அனுஷ்காவை அந்த காளமாடு கரெக்டாக குத்த வரும்பொழுது என்ன பண்ணுவார்னா, காளமாடோடைய அந்த கொம்பை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டுருவார். அஷ்டமத்தில் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எங்கே போய் எதை குத்துன்னு தெரியாது. அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த நாளில் கொடுக்குற எனர்ஜி மாதிரி எந்த நாளும் இருக்காது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்னா முழு டே வேலை செய்யும். 24 ஹவர்ஸில் 22.5 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னாலும் முடியும். அதை எஃபெக்டிவாக நீங்கள் போட்டிங்கன்னா போகிறோம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதனால் இந்த மாதிரி நாட்கள் இதெல்லாம் டெக்னிக்கல், அதெல்லாம் லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணணும். இனிமேல் சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லக்கூடிய விஷயத்த அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக லைஃப் மாறின்னு இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள். நேரடி பார்வையில் சந்திரன் இருக்கிறார். 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். அது செவ்வாயுடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். விக்கல் வாங்கல் எது இருந்தாலும் சரி சூப்பரா செட் ஆகும். விற்பனை துறைகள் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் துறைகள்ல இருக்கக்கூடியவங்க, கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கக்கூடியவங்க, உணவுத் துறைகள்ல இருக்கக்கூடியவங்க, தள்ளுவண்டி கெடுத்து வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், ஆன்லைன் டெலிவரி செய்யக்கூடிய நபர்கள், எந்த விதத்திலுமே அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு பணியிலும் இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கு. பார்ட்னர்ஷிப்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பொதுவாகவே நீங்க எந்த கருத்தை சொன்னாலும் மற்றவங்க ஏற்பாங்க. ஏன்னா சந்திர பலம் இருக்கும் பொழுது அவங்க மனசை நீங்க கவரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். எவ்வளோ சூக்ஷமாக அடைஞ்சுக்கிறீங்க பாருங்க. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் எடுத்து பண்ண முடியும் நம்பி நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அமோகமான நாள். உங்க தாயாரை வணங்கிட்டு போங்க, நல்ல மாற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உணவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம். அது தப்பே கிடையாது, வாங்கிக்கலாம். ஏன்னா கடல் இல்லாம நீங்க வளர முடியாது. ஏதாவது ஒன்று நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். நான் சனி பயிற்சி பலன்கள் சொல்லும் பொழுதே சொல்லிடணும். ஒன்று கடன் வாங்கணும், இல்லை நோயில மாட்டிக்கணும், இல்லையா எதிரி தொல்லையில மாட்டணும். இது கடனே பரவாயில்ல, சின்ன சின்னதாக கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டிட்டு போயிடலாம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகமான ஒரு உணர்வு இருக்கும், அதிகமான எமோஷன் இருக்கும். எல்லா விஷயத்தையுமே நம்மளால செய்து முடிக்க முடியுங்கிற தைரியம் பிறக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள், டிபார்ட்மெண்டல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. நிறைய சந்தோஷமான பிரயாணங்களும் வேலை நிமித்தமாக ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவும் நல்லா இருக்கும். லக்ஷ்மி குபேரனை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் கலைத்துறைகளில் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறது. யார் குழந்தைகள்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கப்படுது உங்க அத்தனை பேருக்கும். அதே மாதிரி மணமகள் மணமகன் எந்த விதத்திலையுமே ஒரு பொருத்தம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா பொருத்தம் இன்றைய நாள் வரும். பொதுவாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய புது சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பாராத ஒரு குஷியும் கொடுக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் புரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் செய்யக்கூடிய நபர்கள், ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த நாளில் மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரிண்ட், ப்ரெஸ், எனி கைண்ட் ஆஃப் மீடியா அற்புதமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாங்குதல் கூடிய, வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் தென்படக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்கள்ல கட்டுமான துறைகள், மணல், ஜெல்லி, மெட்டல்ஸ் வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. அம்மாவுடைய கோபத்தில் ஒரு நியாயம் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்க கவனிக்காம விட்டுறக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அப்படி கோவப்படுறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக கோவப்படுவார்கள். அதை நீங்கள் புரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணணுமோ அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைகள் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். அதுதான் ஒரு மகன் அல்லது மகளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். பகுத்தறிவு பற்றி ரொம்ப பேசுவீங்க. இந்த மாதிரி நாட்களில் லாஜிக்கல் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எமோஷனல் சென்ஸ் ஜீரோவாக இருக்கும். எமோஷன் இல்லாமல் பகுத்தறிவு வேலை செய்யாது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாருடைய கூடி வரணும், எல்லாருடைய பேச்சும் கேட்கணும், எல்லாரும் நம்ம கூட ஒத்துழைப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் இவ்வளோ அளவுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 4 கிரகங்களில் 2 கிரகங்கள் மோசமான கிரகங்கள் உங்கள் ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கு. இப்படிப்பட்ட நாட்களில் பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அடுத்த 2 மாதத்துக்கு ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அதுவும் நாமக்கல் ஆஞ்சநேயர் பயங்கரமான மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா, துலாம் ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.